சம்மர் சீசனுக்கு அவசியமா தேவை சுவையான இளநியும் காட்டன் டிஷர்ட்ஸும். சுவையான இளநீ எல்லா பக்கமும் கிடைக்கும், பட் பிரீமியம் குவாலிட்டி டிஷர்ட்ஸ் ஆலஸ் கிளைடர்ல மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் இப்போ சம்மர் சீசன் ஆஃபர் போகுது. So prices are starting from just $199 per combo. T-shirts, track pants, shorts, sweatshirts, active wear and more fashion wear men, women and kids-க்கு அவைலபிளா இருக்கு. உங்க ஆர்டர்ஸ் ஆலஸ் கிளைடர் வெப்சைட்லயும் மீஷோ, ஃபிளிப்கார்ட், அமேசான் அண்ட் ஸ்னாப்டீல் போல ஃபேஷன் ஆப்ஸ்லயும் பிளேஸ் பண்ண முடியும். ஆலஸ் கிளைடர் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே செக் பண்ணி உங்க ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். 1885ல ஃபன் அண்ட் ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ஜெர்மனியை சேர்ந்த கோட்லிப் டெய்ம்லர் இன்வென்ட் பண்ண மெஷினரி தான் பெட்ரோல் பைசைக்கிள். ஆமாங்க, 140 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த ஸ்பார்க் வரலனா இப்போ நம்ம ஜாலியா நம்ம பைக்ல வீக்கெண்ட் டூர்ஸ் போயிருக்க முடியாது. இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ டெடிகேட் திஸ் 30 இன்ட்ரெஸ்டிங் ஃபன் ஃபேக்ட்ஸ் அபவுட் மோட்டார் சைக்கிள்ஸ் டு மிஸ்டர் ஒயிட். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் தட் பெல் பட்டன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Fun fact number 1. எந்த ஒரு ரீசனுக்காக காரை விட பைக் பெஸ்ட்னு உங்களுக்கு தெரியுமா? காரை விட பைக் ரொம்ப வெயிட்லெஸ், ஸோ ஃபாஸ்டா ஆக்சலரேட் பண்ண முடியும், அதுவும் கம்மியான ஃபியூயல் யூசேஜ்ல. பெட்ரோல் விற்கிற விலைக்கு பார்த்தா கார் ஒரு ஆடம்பரம்னு சொல்லலாம். ஃபன் ஃபேக்ட் நம்பர் 2. இந்த சிம்பிள் கொஸ்டின் என்னோட லவ்வபிள் வியூவர்ஸ் ஆன உங்களுக்காக தான். எந்த ஒரு ரீசனால காரை விட பைக் ரொம்ப அன்சேஃப்? உங்க ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஆன்சரை இன்னைக்கு ஈவினிங் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். ஃபன் ஃபேக்ட் நம்பர் 3. மோட்டார் சைக்கிள்ஸ் அதிகமாக சேல் ஆகிற கண்ட்ரி எல்லாமே டெவலப்பிங் ஆர் அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ் தான். பிகாஸ் நிறைய பேருக்கு ஃபுட் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அப்புறம் எங்க போய் கார் வாங்க போறாங்க? டோன்ட் வேஸ்ட் ஃபுட். ஃபன் ஃபேக்ட் நம்பர் 4. பைக் டயர்ஸ்ல ரியல் ரப்பர் யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு பதிலாக பெட்டர் ட்ராக்ஷன் டியூரபிலிட்டிக்காக சிந்தட்டிக் ரப்பர் தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைம் டயர் சேஞ்ச் பண்ணும்போது சிந்தட்டிக் டயரான்னு கேட்டு வாங்குங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 5. 2011ல அமெரிக்காவை சேர்ந்த ரசல் வான் 24 ஹவர்ஸ்ல 3250 கிலோமீட்டர் கவர் பண்ணது தான் இப்போ வரைக்கும் ஒரு பைக்ல அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ண ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 6. இப்போ ஜாம்பவான இருக்கிற பல மோட்டார் சைக்கிள் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே மோட்டார் சைக்கிள்ஸை டிசைன் பண்ணி பில்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் 1935ல ஃபேமிலி பிசினஸா உருவாச்சு டுகாட்டி. அவங்க ஃபர்ஸ்ட் இட்டாலியில ரேடியோ பார்ட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 7. ஃபர்ஸ்ட் எவர் கேஸ் பவர் மோட்டார் சைக்கிளை 1885ல இன்வென்ட் பண்ணாரு கோட்லிப் டெய்ம்லர். அந்த பைக்கோட வுட்டன் ஃப்ரேம்ல ஒரு கேஸ் என்ஜின் இருக்கும். அப்புறம் அதுல அயன் ரிம்ஸும் வுட்டன் ஸ்போக்ஸும் இருந்துச்சு. ஹவவர் ப்ராப்பர் நியூமேட்டிக் டயர்ஸ் இல்லாதனால அந்த ரைடு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 8. ஃபர்ஸ்ட் எவர் ப்ரொடக்ஷன் மோட்டார் சைக்கிளை 1894ல ஹில்ட் பிராண்ட் அண்ட் உல்ஃப் முல்லர் கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே ஒரு புரோட்டோடைப்பா தான் இருந்திருக்கு. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 9. ஹோண்டா, யமகா அண்ட் ஹீரோ மோட்டோகார்ப் தான் இந்த உலகத்திலே 3 லீடிங் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ். இந்த பிராண்ட் பைக்ஸ் தான் அதிகமா சேல் ஆகுது. நீங்க யூஸ் பண்ற பைக் ஹோண்டா, யமகா ஒரு ஹீரோ பிராண்டா இருந்தா மறக்காம ஒரு லைக் அப் போடுங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 10. 1884ல ஜெர்மன் இன்வென்டர்ஸ்க்கு அவங்க இன்வென்ஷனை மோட்டார் சைக்கிள்னு சொல்லி ஐடியா கொடுத்தது பிரிட்டிஷ் இன்வென்டர் எட்வர்ட் பட்லர். இவர் அந்த ஐடியா கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த பைக்கை பெட்ரோல் பைசைக்கிள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 11. இந்தியன் ஆர்மி டேர்டெவில் டீம் மட்டும்தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மோட்டார் சைக்கிள் பிரமிடை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக 10 பைக்ஸை 201 சோல்ஜர்ஸ் ஓட்டி பிரமிடை பில்ட் பண்ணி 424 ஃபீட் டிஸ்டன்ஸா கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் 5th ஜூலை 2001 ஜபல்பூர் கௌரி சங்கர் பரேட் கிரவுண்ட்ல நடந்துச்சு. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 12. கார்னரிங் பண்றது தான் பைக்கிங்கோட பெஸ்ட் பார்ட்னு சொல்லுவேன். உங்களுக்கு தெரியுமா, கார்னரிங் பண்ணும்போது 75% ஆஃப் த கிரிப் ஃப்ரண்ட் டயர் தான் கொடுக்குமா. ஸோ ரைட் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரண்ட் டயர் கண்டிஷனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 13. ஜப்பானை சேர்ந்த டாய்லெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி டோட்டோ அனிமல் வேஸ்ட்ல ஓடக்கூடிய பைக் ஒன்றை இன்வென்ட் பண்ணாங்க. அதுல 250cc என்ஜின் இருந்துச்சு. அண்ட் அந்த டேங்கை அனிமல் வேஸ்டால ஒன் டைம் ஃபில் பண்ணா 290 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும். அது ஒரு 3 வீல்டு வெஹிக்கிள் அண்ட் அதோட சீட் கூட டாய்லெட் மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 14. 1845ல தான் நியூமேட்டிக் டயர்ஸ், அதாவது காத்த நிரப்பக்கூடிய டயர்ஸை பேபி ட்ரைசைக்கிள்ஸ்க்காக இன்வென்ட் பண்ணாரு ஜான் பாய்ட் டன்லப். அதுக்கப்புறம் தான் சைக்கிள் ரேசஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 15. கவாசாக்கி பைக்ஸை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். பிரீமியம் மோட்டார் சைக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்றவங்க. பட் அவங்க ஸ்பேஸ் ஷிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? 1918 to 1950 ஸ்பேஸ் ஷிப்ஸ், ஜெட் என்ஜின்ஸ், மிசைல்ஸ் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. 1962க்கு அப்புறம் தான் மோட்டார் சைக்கிள்ஸை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க கவாசாக்கி.
ஃபன் ஃபேக்ட் நம்பர் 16, 1917 to 1923ல புஷ் பைக்ஸை பில்ட் பண்ணி பாப்புலர் ஆனாங்க ஹார்லி டேவிட்சன். நம்ம இந்தியால டிவிஎஸ் 50ல கூட அந்த டெக்னாலஜி தான் இருக்கும். ஃபன் ஃபேக்ட் நம்பர் 17, உங்களுக்கு ஹை ஸ்பீட்ல போக பிடிக்குமா? அப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எவர் 160+ கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ண பைக் ப்ரோ சுப்பீரியர். அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் ஹியூமன் டு ரீச் 480+ கிலோமீட்டர் ஸ்பீட் இன் அ பைக் இஸ் டான் வெஸ்கோ இன் 1975. 100+ போனாலே த்ரில்லா இருக்கும், அப்போ 480+ போனப்ப எப்படி இருந்திருக்கும்? ஃபன் ஃபேக்ட் நம்பர் 18, உங்களுக்கு தெரியுமா ஒரு ஃபேமிலி கார் பார்க் பண்ற இடத்துல அட்லீஸ்ட் 8 மோட்டார் சைக்கிள்ஸை பார்க் பண்ண முடியுமா? நம்பலனா உடனே செக் பண்ணி பாருங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 19, மால்கம் ஃபோர்ப்ஸ். இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. யூஎஸ் ஓட ஃபேமஸ் மேகசின் கம்பெனியான ஃபோர்ப்ஸோட ஓனர் தான் அவர். அவர்கிட்ட 50 ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்கு. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 20, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் சக்சஸ்ஃபுல் மோட்டார் சைக்கிள் 1901ல மாசச்சூசெட்ஸை சேர்ந்த கால் ஹெட்ஸ்டாம் இந்தியன் மோட்டார் சைக்கிளுக்காக பில்ட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோட்டார் சைக்கிள்ஸ் ஒரு ப்ராப்பர் மோட்டார் சைக்கிள் மாதிரியே இருக்காது. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 21, மோட்டார் சைக்கிள்ஸை ரைட் பண்றதுக்கு பல கண்ட்ரீஸ்ல வேலிட் டிரைவர் லைசன்ஸ் வேணும். அண்ட் ஆஃப் ரோட் மோட்டார் சைக்கிள் பப்ளிக் ரோட்ஸ்ல ரைட் பண்ண எந்த கண்ட்ரிலயும் அலௌட் இல்ல. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 22, 1901 to 1904ல தான் ஹார்லி டேவிட்சன், ராயல் என்ஃபீல்ட், மெர்க்கல், ஏல், ரீடிங் ஸ்டாண்டர்ட், ராம்ப்ளர், ட்ரிபியூன் அண்ட் கர்டிஸ் போன்ற கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் மோட்டார் சைக்கிள்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 23, ஆரம்ப காலத்துல ஒரு நார்மல் சைக்கிள்ல மோட்டாரா இன்ஸ்டால் பண்றது தான் மோட்டார் பைக்கா பார்க்கப்பட்டுச்சு. நல்ல ரீச் கிடைச்ச அப்புறம் தான் பெரிய என்ஜின் யூஸ் பண்ணி பல்கியர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஃப்ரேம்ல மோட்டார் பைக்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 24, அக்கார்டிங் டு a recent survey 75% of the motorcycle accidents இன்னொரு ஆட்டோமொபைல்ல மோதி தான் ஏற்படுது. குறிப்பா 2 ரோடு ஜாயின் ஆகிற இன்டர்செக்ஷன்ல தான் அதிகமான மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதாமா. சோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 25, தலைக்கவசம் உயிர் கவசம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஹெல்மெட் எப்பத்திலிருந்து கம்பல்சரி ஆச்சுன்னா கர்னல் T.E. லாரன்ஸ் ஒரு ஃபேட்டல் மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் ஹெல்மெட் போட்டிருந்தா இறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு கணிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மிலிட்டரி அண்ட் சிவிலியன் மோட்டார் சைக்கிளிஸ்ட் கண்டிப்பா ஹெல்மெட் யூஸ் பண்ணணும்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 26, ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல ஹெல்மெட் போடாதவங்களை காட்டிலும் ஹெல்மெட்டை போட்டவங்களுக்கு தான் கம்மியான நெக் இன்ஜுரி ஆகுமா. சோ நீங்க பில்லியன் ரைடரா இருந்தாலும் ப்ளீஸ் ஹெல்மெட் வேர் பண்ணுங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 27, முதலா கண்டுபிடிச்ச ஹார்லி டேவிட்சன் பைக் போன ஸ்பீட் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 40 km/h. 1904ல ப்ரொடியூஸ் பண்ண இந்த பைக்ல சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் இருந்துச்சு. அதோட கார்பரேட்டரா தக்காளி கெச்சப் கேனை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 28, மோட்டார் சைக்கிள் கம்பெனிஸ் பைக்ஸை தவிர வேற என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? கவாசகி ஸ்பேஸ் ராக்கெட்ஸ், ஷிப்ஸ், ட்ரெயின்ஸ், பர்சனல் வாட்டர் கிராஃப்ட், ஜெட் என்ஜின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், டிராக்டர்ஸ் அண்ட் ஈவன் மிசைல்ஸும், சுசுகி வீல் சேர்ஸ், கார்ஸ் அண்ட் மெரைன் என்ஜின்ஸும், யமஹா பியானோ, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கோல்ஃப் கார்ட்ஸ், கார் என்ஜின்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வீல் சேர்ஸும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 29, மேட்ரிக்ஸ் மூவில ஆக்ட் பண்ண கீனு ரீவ்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1980ஸ்ல நடந்த ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வேற எந்த மோட்டார் சைக்கிளையும் அவரு நம்பல. சோ 2011ல சொந்தமா ஆர்ச் மோட்டார் சைக்கிள்னு ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃபன் ஃபேக்ட் நம்பர் 30, இந்தியாஸ் பெஸ்ட் யூடியூபர்னு பேர் எடுக்க போற நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, Mr. Tirupur signing off. Ride safe and peace out.